வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட்ல விலை ரொம்ப கம்மியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஸ்மார்ட் 6 ப்ளஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணலாம். அப்படி ஒரு மொபைல் ஃபோன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 ப்ளஸ்னுடைய விலை பார்த்தீங்கன்னா 7,999. இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஃபோனில் பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர்ல பிராண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கு. பாக்ஸ் திறந்த உடனே உள்ளுக்குள்ள இந்த மொபைல் போன் தவிர ஒரு 10 வாட் சார்ஜர், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், யூசர் மேனுவல் மற்றும் சில டாக்குமெண்டேஷன், சிம் எஜெக்டர் பின், பிளஸ் இந்த மொபைல் போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் பேக் கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் போனுடைய ஸ்கிரீனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்க பேண்டா கிளாஸ், டெம்பர்ட் கிளாஸ் போட்டிருந்தாலுமே அதுக்கு மேல ஒரு ஸ்கிரீன் ஃபில்மும் போட்டு ஒட்டி கொடுத்திருக்காங்க. ஆல்ரைட், ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 6 பிளஸ் ஒரு 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. Tranquil, Sea Blue, Crystal Violet ப்ளஸ் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மிராக்கிள் பிளாக். இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஈஸியாக படுது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுல்லாக ஒட்டியிருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டுனதை ஒரு சும்மா ஒரு துணியை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் மொபைல் ஃபோனை நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்டேடியான மொபைல் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த ஸ்மார்ட் 6 ப்ளஸ்னுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், ஒரு மைக் ப்ளஸ் 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. மேல் புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், மறுபக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின் போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எவ்வளோத்துக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ. ஓகே, ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் சூப்பர் ஃபாஸ்ட்டான இல்லை, பட் ஓரளவுக்கு டிபெண்டபிளான ஒரு ஸ்பீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh கொண்ட இந்த மொபைல் ஃபோனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 205 கிராம் வெயிட் இருக்குது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு ஸ்லிம்மான மொபைல் ஃபோன், பார்க்கறதுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனாக இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பீக்கர்னுடைய வால்யூம் நல்லா லவுடாக இருக்குது. டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.82 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல். இண்டோர் கண்டிஷனில் வச்சு யூஸ் பண்ணுறப்போ இந்த டிஸ்பிளேனுடைய கலர்ஸ், பிரைட்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. வியூயிங் ஆங்கிள்ஸுமே இந்த ப்ரைஸுக்கு சுமாராக இருக்குது. என்ன, இது வந்து ஒரு HD பிளஸ் டிஸ்பிளேயாக இருக்குது. ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அப்படி கொடுத்தாங்கன்னா வேலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மொபைலுடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கேமரா தான், ஆனால் டூயல் கேமரா இருக்கிற மாதிரி ஒரு லுக்கை கொடுத்துருப்பாங்க. 8 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, அதுக்கு பக்கத்தில் AI சென்சர். இதை கேமரா கணக்குலாம் சேர்க்க முடியாது, பட் ஒரு டிசைனுக்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்க போல. பார்க்கறதுக்கு இந்த காலத்தில் வர மொபைல் ஃபோன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுநாச்சுலாம் கிடையாது. சுற்றுநாச்சுக்குள்ள 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னதான் பண்ணாலும் இந்த இன்ஃபினிக்ஸ் கம்பெனி வரக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன்லையும் ரியர் ஃபிளாஷ் இருக்கோ இல்லையோ, ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபிளாஷை கொடுத்துறாங்க. டெஃபினட்டா அட்லீஸ்ட் உங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு உதவாட்டி கூட ஒரு டார்ச் லைட் மாதிரி யூஸ் பண்றதுக்கு இந்த ஃப்ரண்ட் ஃபிளாஷ் லைட் சூப்பரா உதவும். கேமராவுடைய பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆஹா ஓஹோ அப்படிங்கலாம் கிடையாது. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் கொஞ்சம் சேச்சுரேஷன் கூட்டின மாதிரி இருக்கு. ஃபோக்கஸிங் அப்பப்ப மிஸ் ஆகுது. சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் கிளிக் ஆயிடுச்சு நினைச்சு நான் எடுத்தேன், ஆனா ரிவ்யூ பண்ணி பார்க்குறப்போ அந்த ஃபோட்டோ வந்து ஃபோக்கஸில் இல்லை. லோ லைட் ஃபோட்டோகிராஃபி ஓகே சுமாராக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு நம்ம ரொம்ப ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. வீடியோனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் 1080 வீடியோ ஷூட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அதெல்லாம் இதில் கிடையாது. ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ சாம்பிள்ஸ் பாருங்க. இந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய வீடியோ ஸோ நடந்துகிட்டே பேசுகிறப்போ ஷேக் தான் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஷேக் இருக்க தான் செய்யுது. பட் ஆடியோ குவாலிட்டி, வீடியோனுடைய ஓவரால் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓவராலாக மொபைல் ஃபோனுடைய கேமரா பிக்சர் குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு இதை விட பெட்டராக கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் அகைன் இந்த செக்மெண்ட்டில் மொபைல் ஃபோன் வாங்குறவங்க கேமரா ரொம்ப ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாது. ஒரு பேசிக்காக ஒரு என்ட்ரி லெவல் ஒரு மொபைல் ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகேயா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பேசிக் ப்ராசஸர் தான். மீடியாடெக்கினுடைய ஹீலியோ G25 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான். 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். பேசிக்கான சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. கைரோஸ்கோப் இதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மொபைல் ஃபோன் வச்சு நம்ம ஹைவியான கேம்ஸ்லாம் நம்ம விளையாட முடியாது. என்ட்ரி லெவல் ஒரு சின்ன அப்ளிகேஷன்லாம் போட்டு ஒரு 4 அப்ளிகேஷனை போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி பேசிக்கான அப்ளிகேஷன்ஸ் போட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் கரெக்டாக இருக்கும். சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Android 12 கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 12னுடைய Android Go வெர்ஷன். அதுக்கு மேலே XOS ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த XOS ஸ்கின்னால என்ன பிரச்சனை அப்படின்னா
இந்த என்ட்ரி லெவல்லையுமே எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வச்சு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த செக்மெண்ட்ல அவங்க ப்ளோட்வேரை தவிர்த்து வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் இந்த ப்ளோட்வேரை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு ஃபீச்சரும் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. அதெல்லாம் எங்க இருக்கு நம்ம கண்டுபிடிச்சு இந்த மொபைல் போனை ஓவரால் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு யூஐயா இருக்கு. 5000 mAhக்கான பேட்டரி இருக்கு. ஆனா இதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 10 வாட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணா போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஓவர் நைட்டை போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாலிடாக உங்களுடைய யூசேஜை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்க்கு மேலேயே தாக்கு பிடிக்கும் இந்த மொபைல் ஃபோன். இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தேவை ஒரு பேசிக் மொபைல் ஃபோன், ஒரு பேசிக் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் கம்மியான விலையில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இதில் நம்ம சூப்பரான ஒரு ஃபோட்டோகிராஃபி, அதிகமான ஒரு கேமிங்லாம் நம்ம விளையாடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்க வேண்டாம். பெரிய டிஸ்பிளே இருக்குது. இந்த யூடியூப், ஹாட்ஸ்டார்லாம் போட்டு படம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மீடியா கன்சப்ஷன் ப்ளஸ் சோஷியல் மீடியா மட்டும்தான் என்னுடைய பேசிக் யூசேஜ் அப்படின்னா தாராளமாக இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். 7,999 இதோடைய விலை. இந்த மொபைல் ஃபோன் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.